இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல சிவபாலா, என்னல நடந்துச்சு? எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. முதல்ல என்ன நடந்துச்சுங்கறத சொல்லுங்க. மாமா, காலையில கோர்ட் கேஸுக்காக ஒரு அக்யூஸ்ட பிடிக்க வேண்டி இருந்துச்சு. நான் தேடி போனேன். என்னை பார்த்ததும் அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். அண்ணா, கோவில் இருந்து நான் இவ கூட தானே இருக்கேன். நிச்சயமா இவளுக்கு எதிராக ஏதோ சதி நடந்திருக்கு. நிச்சயம் இது ஒரு பெரிய சதி. நான் அதை விடவே மாட்டேன்ல. இப்பதான் எனக்கு ஒரு மாதிரி டீட்டெயிலா புரியுது. நீ தைரியமா இரு. இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன். மாமா, நான் வேலை பார்க்கிற ஸ்டேஷன்லயே இப்படி அக்யூஸ்டா உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப அவமானமா இருக்கு மாமா. அரைச்ச இதுக்கெல்லாமா போய் கண் கலங்குவ? தைரியமா இல்ல. ஒரு பொம்பளை புள்ளிக்கு தைரியம் தான் மொத தோண. ஏ சிவபாலா அண்ணே, நீ இவளுக்கு தைரியம் சொல்லு. மத்தெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். சரிண்ணே, நான் தைரியமா தானே இருக்கேன். நான் பேசிக்கிறேன், நீ போ. இந்தாம்மா, உன்னோட பணம் தானே தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னேன். சார், தொலைஞ்சு போகல, திருட்டு போயிருக்கு. சரி, திருட்டே போயிருக்கட்டும். நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லு. என்ன ஏன் ஸ்டேஜ்ல வந்து நீ விசாரணை பண்றியா? உன் தம்பி கிட்ட பேசணும்னு சொன்ன, நான் அலோவ் பண்ண. பேசியாச்சுல? முதல்ல நீ கிளம்பு. கிளம்புன்றல. இது பாருமா, இவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? கவலைப்படாதீங்க சார், அவர் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஓ, பதில் சொல்ல மாட்டீங்களா? இந்த பாருமா, நீ யாரு என்ன ஏதுன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் போலீஸ், அதுவும் நியாயமான போலீஸ். இங்க வச்சு கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. கேட்கிற மாதிரி கேட்டா நிச்சயம் நீயா வந்து பதில் சொல்லுவ. பாத்துக்குவோம். யோ முப்படாதி சர்வா, வாய போவோம். சரி சர்வா. இல்ல பாத்துக்கிடலாம், தைரியமா இருங்க.